121 கூறுவது தமிழ் சூரியன் மெய்ப்பொருள் தெய்வம். அது எந்த உடல்? அந்த உடல் துணிந்து அதன் வழியில் புரட்சி ஆக்கியது. அதை ஒவ்வொரு பெயர்களில் 49,000 தமிழ் ஓலைச்சுவடி குறிப்புகள் கூறுவது. அது ஒரே சூரியன் செயலை அடைவது. அப்படி அவர்கள் உடல் எழுத்து பேசும் ஒலி செயல் நாடி நரம்புகளில் அர்த்தம் உருவாக்கி கூறுவது. சூரிய நிறம் 3 நிறமானது. மஞ்சள், இரத்தம், வெள்ளை. மனித உடலில் வெள்ளை நிறமானது உடலெங்கும் சூரிய நிறம் ஆக்குவது. அப்போது உடல் செயல் அனைத்தையும் மாற்றுவது. இன்று எந்த ஆன்மீக ஆசிரமம் தேடி மனிதர்கள் போகிறார்களோ அங்கு சென்று தலைமை ஆற்றுபவரிடம் தெய்வத்தை காண்பதற்கு எந்த வழியில் செயல்பட வேண்டும் என்ற கேள்வி கேட்டால் அவர்கள் கூறுவது, ஒன்றை காண மற்றொன்று அழித்தாலே முடியும். கேள்வி, அது என்ன? பதில், குடும்பம், சொத்து, சுகம் விட்டு தேடினால் தெய்வத்தை நாடலாம். கேள்வி, குடும்பம், சொத்து, சுகத்தில் இருந்து கொண்டு தெய்வத்தை காண முடியாதா? பதில், ஒருவரால் எல்லாம் சாதிக்க முடியாது. பணம் தேடுபவர்களுக்கு பண சிந்தனை, ஆசை, மனைவி, அவர்கள் குடும்பம் அவரவர் இஷ்டத்தில் நடப்பது. அது பக்திக்கு தகுந்தது அல்ல. அது எந்த மனிதனானாலும் மனசு மட்டும் தேவை என்று எவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு எதிர்பொருள் கூறுவதில் கேள்வி கேட்போர்கள் மயங்கி அவர் சீடர்களாவதில், வார்த்தைக்கு அர்த்தம் கேட்பதில் அடிமை ஆனவர்கள் இன்று அநேகம் எங்கும் நடப்பது. யாராவது அதன் செயல் என்ன என்று திருப்பி கேட்டு அதன் படித்து உடலில் செயலாக்கினாலே பலன் என்று கூறவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்படி கேள்வி கேட்டால் திருமந்திரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படி அநேகம் நூல்கள் படித்தால் உங்களுக்கே கிடைக்கும் தெய்வ நிலை என்று கூறுவதில் ஏன் இப்படி இவர்கள் இந்நிலை ஆனவர்கள் சொந்தமாக குறிப்புகள் எழுதி வைத்தது இன்றும் நாம் படிப்பது? இன்று நமது முன்னில் வள்ளலார் செயல் எழுத்துக்கள், குணகுடி மஸ்தான் வரலாறு, குமரி ஐயா வைகுண்டர், மலையாள நாராயணகுரு, மெய்வழிச்சாலை காதிர் பாஷா வரலாறு கூறுவது அவர்கள் எழுத்து பாணி இன்றும் உள்ளது. இன்று யாரும் அப்படி எழுதவில்லை. அங்கே எழுதி வைத்ததை கூறுகிறார்கள். அவர்கள் எழுதி வைத்ததில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால்தான் அப்படி எழுதுகிறார்கள். அது இன்று அவர்கள் படிப்பு படித்தாலும் எழுத்தின் செயல் படிப்பு இல்லை. ஆகவே இவர்கள் படிக்க செல்லும் ஓலைச்சுவடிகளில் இன்று அவர்கள் படித்து கூறும் தமிழ் மரபு அர்த்தம் கூறுவதோ ஏதேதோ. அது அடிவேருடன் ஆழமாய் கூறவில்லை. எழுதியதின் அர்த்தம் மட்டும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த எழுத்து செயல் என்று யாருக்கும் இன்று தெரியாது. அவர்கள் மரபு வழிகளில் கூறும் குறிப்புகளில் வருவது, ஆணாகி பெண்ணாகி அலியாகி வேற்றுருவாய் மானாகி நின்ற வகையறியேன் பூரணமே.
இந்த 2 வரிக்கு அர்த்தம் இன்று தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆன்மீக செயலாற்றுபவர்களும் அங்கு மக்கள் கூட்டத்தில் அலங்கார பீடம் உருவாக்கி வேஷம் தரித்து இசையோடு இதை பாடி அலங்கார பீடத்தில் வாசனை புகை வீசி புகைத்து பிரசங்கம் பல வகை பக்தி கதைகள் கூறி என் அப்பன் சிவன் அம்மை சக்தியோடு அழிந்து வேற்றுருவாய் கணபதி முருகனை உருவாக்கி இந்திர உலகத்தில் இருந்து நடனமானதில் மானாகி நின்ற திருவுருவ காட்சி இங்கு கூறி இருப்பவர்கள் மனதில் புகுந்தருள தூபமேற்றி அலங்கார பீடத்தில் அருள்பாலிக்க கண்ணை மூடி பெண்கள் சக்தியை மனதில் நினைத்து ஆனந்தியுங்கள். ஆண்கள் சிவனை மனதில் ஏற்றி ஆனந்தியுங்கள். குழந்தை இல்லாதவர்கள் 2 பேரும் அந்த சிவன் சக்தியை நினைத்து கணபதி முருகனை அரவணைத்து மனது மறந்து அந்நிலையில் இருங்கள். அப்போது அலங்கார பீடத்தில் சாம்பிராணி பொடி சூடம் பதநீர் தெளித்து பூக்கள் இதழை வாரி தூவி படைத்த இனிப்பு பொருளில் சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயோத் சர்வ விக்னோம் சாந்தையே என்று வாய்ப்பாயச ஒலி முழக்கும் எச்சில் மந்திரம் கேட்க அங்கு கூடியவர்கள் தலை கூப்பி ஒரு மனசில் அங்கு சிவன் சக்தி கணபதி முருகன் பணத்திற்காக லட்சுமி போன்றவர்கள் பல வித மேடைகளில் இப்படி கூறுபவர்கள் செயலை கேட்டு அந்நிலையில் சிந்தனையாளர்கள் முன்னில் கண்ணை அடைத்து கண்டதும் பூஜை நிறைவேற்றியதும் கண் திறக்க எல்லாம் சூன்யம். அந்த இனிப்பு பிரசாதம் கொடுப்பதில் காணிக்கையாக பல துள்ளி பெருவெள்ளம் என்பது போன்று வாயேச்சில் பேச்சாளர்களுக்கு கிடைப்பது லட்சங்கள். லட்சணம் உள்ள ரூபாய் சம்பாதிப்பவர்கள் அறிவின் செயல் மறப்பார்கள். சூரியநாதம் எழுத்து வடிவத்தில் பல கூறியது. அந்த எழுத்தை ஒரு பட்டிகையில் காட்டியது. வடிவமும் அதன் செயல் பர. இங்கு பர தரம். அங்கு அப்படி கூறுவதில் பர எழுத்து சூரியனை சார்ந்தது, உலகம் மொழிகளில் வேறு கூறாது என்றது. இங்கு வார்த்தையால் பரதரம் என்பது எதை வைத்து கேட்கும் மக்களே உணருங்கள். உணர்ந்து சிந்தித்தால் உங்களுக்கும் புரியும். இப்படி கூறுவதில் ஆழ்வார்கள் பாடல்களில் ஒவ்வொரு கோவில்கள் பெயர் பார்க்கலாம். கோவில் தன்னுடன் முதுகெலும்பு கொடிமரம் விக்ரம் உடல் கண்ட பிரத்யாகார எதிர்வுரு. இது தன்னில் தானே தெய்வம். இப்படி கூறுவதோ மறந்து மக்கள் சிறந்த வந்தனம் உள்ளவர்கள். நீங்கள் ஒன்று சிந்தியுங்கள். இங்கு கூறுவது அகப்பேச் சித்தர் 42 கூறுவது ஆனல பெண்ணளவே அக்னி கண்டாயோ. இதற்கு என்ன பதில் கூறுவார்கள்? நீங்கள் எதை சிந்தித்து எப்படி இதை போற்றுவீர்கள்? இங்கு எழுத்து தத்துவம். ஆண் எழுத்து பெண் எழுத்து தமிழ் எழுத்தில் தனிமையாக உண்டு. அக்னி கண்டாயோ. அக்னி இங்கே தாப தபசு நிலை உடல் தாபச்சூடு. சூரிய சூடில் தபசு இருப்பதில் அந்த உடல் சூடில் பாறை மேல் இருந்து அந்த சூடை ஆகாரமாய் உண்பது உள்ளில் சென்று அதன் நிறமாவது. தமிழில் ஓலை எழுத்து 18 சித்தர்களில் கூறும் அகத்தியர். இவர் 3
பெயர்களில் உள்ள தமிழ் அகஸ்தியர்களில் ஒருவர். இவர் காலம் கூறவில்லை. அவர் அக்னியை உண்பதை இப்படி கூறுகிறார். ஞானம் 2 உண்ணும்போது ஈரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் மதுவே ஆகும். பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தையில் நில்லு. இங்கு தாபதபசு சூடை ஏற்றுவது. அப்போது இங்கு ஈ எழுத்தொலி வடிவம் கூறியது. இந்த ஈ காணும் இடத்தில் உள்ள நீர் சக்தி மாற வேண்டும். அக்னி சூடு நடு உடல் இங்கு கூறும் ஈ எழுத்து வடிவம். அது வடிவத்தை கூறினால் போதாது, அது இங்கு கூறுவது அதன் பொருள். அப்படி அங்கு பார்ப்பதில் உண்ணும்போது உயிரிழத்தை உயர வாங்கி தாபதபசு சூடு அக்னியை உண்ணும்போது உடலில் ஏற்றி, அப்படி ஈரெழுத்தை உயர வாங்கி, ஈ எழுத்தும் அதன் செயல் ஈ எழுத்து முன்னால் கூறியது. அந்த 2 எழுத்தையும் உயர வாங்கி ஈ முகசக்தி. அந்த உயிரெழுத்து 2ம் வாங்கும்போது 12 எழுத்து. அதில் ஓ எழுத்து நெற்றி உயிரெழுத்தில் ஓ 5 எழுத்தில் வருவது. அச்செயலையும் வாங்க வேண்டும். அப்போது இந்த தாபதபசு சூடு 12 ஒலி நரம்பு எழுத்து ஒலி நரம்புகளின் செயலை தாபதபசு சூடு நிறம் சூரிய ஒளி அங்கு உடலுக்குள் ஆகின்ற போது உடல் மறக்கும். அப்போது தன் நிலை மறந்து இருப்பது மதுவே ஆகும். காம உடல் சக்தி மாறுவது. பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் அக்கலை சூரிய ஒளியில் செய்வதில் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தையில் நெல்லு. பேணிவலம் அதை இடது கண் சக்தி காமம், வலது கண் மாயை. பேணிவலம் மேல் நோக்கி அதை இடது கண் சக்தியை செயல்படுத்தி அதன் முடிவு கண்டு, பேணிவலம் வலது கண் மாயை அதன் செயலை மேல் நோக்கி அவஸ்தையில் நெல்லு. தலைக்கு மேல் பார்த்தால் காண்பது சூரிய ஒளி. அந்த ஒளியை நோக்கி அவஸ்தையில் நில்லு. அவஸ்தை மனசு. அங்கு உள் காட்சி காண்பதில் அங்கு நடப்பதை மனசு காணும். அகக்கண் காட்சியை கண்டு அது கூறும். மனசு செயலை கூறுவது. தாபதபசு சூடை உண்பதில் உயிரெழுத்தான 12 ஒலி எழுத்து நாடிகள் செயல் முடிவு காண்பது. காம செயலான நடு உடல் ஈ எழுத்து வடிவம் கண்டது. நடு என்றால் நடு நெற்றி. அந்நிலையில் அதன் நரம்புகள் உருகுவதில் தாபச்சூடு உடலை மயக்கி தன் நினைவு போவதில் பொருள் காண்பது. இதை பட்டினத்தார் கூறுகிறார். ஞானம் 120 மெய் உணர்ந்து பாராமல் விரிந்த கன்று போகாதே ஐயன் திருவிளையாட்டா நெஞ்சே செய்யதோர் ஆணெழுத்தும் பெண்ணெழுத்தும் ஆகி நடு நின்று பொருளுரைக்கும் கல். இப்போது புரிகிறது. ஆணெழுத்து பெண்ணெழுத்து தமிழில் உண்டு. அது எந்த வகை என்று யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படி அந்த எழுத்து செயலை புரிந்து தமிழ் சுவடிகள் படித்து கூற வேண்டும். இந்த ஆண் எழுத்து பெண் எழுத்து சிவசக்தி அவதார நிலை சிதம்பர நடனம்.
உடல் காண வேண்டும். அர்த்தநாரீஸ்வரன் செயல் அவதார நிலைக்கு ஆண் எழுத்து பெண் எழுத்து தமிழ் மொழியில் உண்டு. அந்த பெண் எழுத்து சக்தி மெய்ப்பொருளில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்திலும் உருவாவது. அது மெய்ப்பொருள். அதனால்தான் மெய்ப்பொருள் தெய்வம் என்று இலக்கியங்களில் நீங்கள் காண்பது இந்த எழுத்து செயல் ஒலியை வைத்து கூறுவது. அதனால்தான் தமிழ் வம்சத்திற்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ண கூறுவது. சப்ஸ்கிரைப் செய்ய மடிப்பது எதற்கு? உங்களுக்கு இப்படி கூறுவதில் தமிழ் மரபு பற்று யாரிலும் இல்லை என்று நினைக்காதீர்கள். உண்டு, ஆனால் அதன் செயல் எப்படி என்று புரியாததினால்தான் இன்று தமிழ் மரபு மாய்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தவர்கள் உங்கள் மொழியை வைத்து அவர்கள் செயலை நிலைநாட்டுகிறார்கள். இங்கு ஞானம் 120 அது அடுத்த குறிப்பில் அடுத்த வீடியோவில் காணலாம். எழுத்துக்கள் செயலும். நன்றி. சாந்தாதாரர்கள் ஆகுங்கள். உங்களுக்கும் இங்கு கூறும் வீடியோக்கள் செயலை உணர